ஓகே சூப்பர் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் நீங்கள் சொல்லலாம் மிஸ், பட்ஜெட் எப்படி இருந்தது? ஏதோ ஏதோ இருந்ததா, எதுவுமே இல்லையா? ஸோ உங்கள் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எப்படி இருந்தது? ஆஸ் எ நீங்கள் மேபி டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கலாம், அக்கௌண்டன்ட் இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எப்படி இருந்தது? ஏதாச்சும் சேஞ்சஸ்? எஸ், நோ? ஆனந்த் சார், மனோஜ், சிலம்பரசன் சார். இல்லை பட்ஜெட் வேறும் ஒன்றுமே கிடையாதா பட்ஜெட்டில்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி ஃபியூ சேஞ்சஸ். ஓகே, தேங்க்யூ. வாய்ஸ் நாட் ஆடியபிள். சிலம்பஸ் நான் இன்கேஸ் என் வாய்ஸ் ஆடியபிள் இல்லைன்னா சிலம்பஸ் சார்க்கே கேட்டிருக்காது. நாகராஜ் சார் உங்கள் சைடில் நீங்கள் செக் பண்ணணும். அதர் மெம்பர்ஸ் என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? எஸ், நோ? யா, தேங்க்யூ. சூப்பர். ராதிகா மேம் மியூட்ல இருக்கட்டும். எல்லாருக்கும் மியூட் பண்ணிடுறேன் இல்லைன்னா. ஓகே, ஃபைன். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் சிலம்பரசன் சார், சுந்தரி மேடம். ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், ஸோ ஃபியூ கிரவுண்டல். உங்கள் லைன் வந்து மியூட்ல இருக்கட்டும். இன்கேஸ் பாசிபிள் யூ கேன் சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோ. இப்போவும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. லெட் மீ மியூட் ஆல். யா, சூப்பர். ஓகே, no problem, Vasantha madam. So try to keep your line in mute, and if possible, you can switch on your video. In case proper background la irundinga illena t-shirt miss baniyan potato அந்த மாதிரி potato on பண்ண வேண்டாம். And session will be approximately 1 hour 60 minutes இருக்கலாம். And if possible, you can take out the notes and be active throughout the session. ஏன்னா நடுவில் சில கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் பதில் சொன்னீங்கன்னா நான் வந்து தனியாக பேசிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. யா, ஸோ கொஞ்சம் பி ஆக்டிவாக இருங்க ஆல் த்ரூ அவுட் த செஷன். ஓகே, ஆர் யூ ரெடி கைஸ் டு லேர்ன் சம்திங் நியூ டுடே? பட்ஜெட் போக சில பாயிண்ட்ஸ் வந்து நான் அதுவும் பட்ஜெட்டில் வராதது சிலது எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்கேஸ் பட்ஜெட் ரிலேட்டட் மட்டும் பேசணும்னா ஒன்லி ஃபியூ பாயிண்ட்ஸ், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் அப்டேட் பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என் யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம். ஸோ பட்ஜெட்டுக்கு வந்து இன்னும் சில விஷயம் தேவைப்படும். ஸோ அதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கேன். யா, ஆல் குட்ஸ். ஸோ வை திஸ் பட்ஜெட் இஸ் ரிக்வயர்ட் மீன்ஸ் பட்ஜெட் ஏன் தேவைப்படுது? கேன் எனிவன்? ஆனந்த்ஜி, ஜெகதீஷ், ராதிகா மேம், செந்தில், சிலம்பரசன் சார், பட்ஜெட் ஏன் ரிக்வயர்டு மிஸ்? ஏன் பட்ஜெட்டை பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்? ஓகே, தேங்க்யூ சிலம்பரசன் சார். அதர் மெம்பர்ஸ் ஏன் பட்ஜெட் ரிக்வயர்டு? பட்ஜெட் இல்லாமல் போக முடியாதா? No answer. How to utilize the amount for developing plan? Thank you, Sundari madam. Super. யா, ஸோ சி நம்மளை வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கை வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து என்னென்ன செலவு இருக்குது அது ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ காசு வருது ஏதோ செலவு பண்ணுறோம் அப்படி பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த் என்னென்ன ரெண்ட் பே பண்ணணும், இஎம்ஐ பே பண்ணணும், லோன் இருக்குது, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. ஸோ ஊர்பட்ட செலவு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பிளானிங் பண்ணணும். யா, தேங்க்யூ சங்கர் சார். ஸோ அது பிளான் பண்ணாதான் வந்து நம்மளே நார்மல் ஹியூமன் பீயிங்க்கே வந்து அது பிளான் பண்ணாதான் உண்டு. ஸோ அதே வந்து இப்போ ஒரு கண்ட்ரினா கண்டிப்பாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ தேவைப்படுது, கவர்மெண்ட் செக்டார் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல், டிஃபென்ஸ், தென் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அது ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணாதான் உண்டு. இப்போ ஜஸ்ட் செலவு எவ்வளோ ஆக போகுது அது மட்டும் பிளான் பண்ணால் பத்தாது. எவ்வளோ இன்கம் வருது, ஸோ அந்த செலவுக்கு வந்து இந்த இன்கம் வந்து சூட்டபிளாக இருக்குமா இல்லையா, இல்லைன்னா யார் மேலே கை வைப்பாங்க? இப்போ ஒரு செலவு வந்து 40 லட்சம் கோடி தேவைப்படுதுன்னா, ஸோ நம்ம இன்கம் வந்து வெறும் 35 lakhs crores தான் இருக்குன்னா, ஸோ இந்த 5 crores வந்து 500 lakhs crore வந்து எங்கேருந்து வசூல் பண்ணுவாங்க? டெஃபினெட்லி இன்டைரக்ட்லி வந்து டாக்ஸஸ். யா, ஜிஎஸ்டி ரேட்டு கூட்டிருவாங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டு கூட்டிருவாங்க. ஸோ அது மூலியமா தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங் பர்பஸ்க்காண்டி தான் இந்த பட்ஜெட் ரிக்வயர்டு. யா, இஸ் தட் கிளியர்? ஐ ஹோப் இஸ் தட் கிளியர். யா, ஓகே. செகண்ட் திங் வந்து இந்த பட்ஜெட் மட்டும் ஏன் இன்டரிம் பட்ஜெட் சொல்றாங்க? வை இட்ஸ் கால் இன்டரிம் பட்ஜெட்? யா, தேங்க்யூ சுந்தரி மேடம்.
எலெக்ஷன். தேங்க்யூ. ஸோ எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சங்கர் சார்? ஸோ எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் சேஞ்ச். யா. ஸோ இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்டரிம் பட்ஜெட் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஹெல்த் செக்டாரில், எஜுகேஷன் செக்டாரில். ஸோ இந்த டெவலப்மெண்ட் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அப்படி தான் சொன்னாங்க தவிர எப்படி கொண்டு வர போகிறோம் அது சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஜூலையில் தான் வந்து இப்போ ஏப்ரல் இல்லைன்னா மேல எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஜூலையில் வந்து ப்ராப்பர் கவர்மெண்ட் வந்துடுவாங்க. எதர் பிஜேபி ஆர் காங்கிரஸ். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஃபைனல் பட்ஜெட் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாட் பிஃபோர் த எலெக்ஷன், ஆஃப்டர் த எலெக்ஷன். ஸோ ஜூலை மந்த்தில் வந்து ஃபுல் பட்ஜெட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து இன்டரிம் பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணுவீங்கன்னா ஃபைனல் பட்ஜெட்டை வந்து ஃபெப் மந்த்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது எலெக்ஷன் டைம்னால இன்டரிம் பட்ஜெட் சொல்கிறாங்க. யா, ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அஜெண்டா என்ன அது பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பட்ஜெட்னா என்ன, இன்டரிம் பட்ஜெட்னா என்ன அது பார்த்துட்டோம். தேங்க்யூ சங்கர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் பில் ஆக்ட், ஃபினான்ஷியல் ஆக்ட் 2024. மீன்ஸ் எவ்ரி இயர் ஃபினான்ஷியல் ஆக்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் 23, அதுக்கு முன்னாடி 22. ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்ட் வந்துட்டே தான் இருக்கும். அது ஏன் வருது, எப்படி நம்ம செக் பண்ணுறது, என்ன செக் பண்ணுறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தென் ரெவென்யூ ரிசிப்ட். ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ கலெக்ஷன் நடந்திருக்கு, இந்த வருஷம் எஸ்டிமேட் என்ன போட்டிருக்காங்க, எவ்வளோ கலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எப்படி லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது. தென் மெயின் இம்பார்ட்டன்ட் டைரக்ட் டேக்ஸ்ல இன்டைரக்ட் டேக்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அது பார்த்துருவோம். அண்ட் ஃபைனலி வந்து ஸோ மண்டேலேருந்து நெக்ஸ்ட் டுமாரோலேருந்து நாளையிலேருந்து வந்து 5-in-1 கோர்ஸ் வந்து ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. யா. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு ஃபினான்ஷியல் ஆக்ட் பட்ஜெட். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஏன் செஷன் அட்டன் பண்ணுறீங்க? யாராச்சும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம், இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏன் செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டைப் எஃப்டி இந்த சேட் பாக்ஸ். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பேருமே முக்காவாசி எல்லா ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான். எனி ஒன் ஹியர்? யா, வசந்தா மேடம். ஓகே, தேங்க்யூ. Any other members who are attending first time? Just type FT in the chat box. First time. இல்லைன்னா எல்லா பேருமே பழைய ஆள் தானா? யா, தேங்க்யூ வசந்தா மேடம். Any other members who are attending first time? Okay, எல்லா to know your budget detail in depth. ஓகே சங்கர் சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ எல்லா பேருமே பழைய ஆள்னால நான் என் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். டைரெக்டாக வந்து செஷனுக்கு உள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மீன்ஸ் லேர்ன், டூ, டீச். ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். ஸோ நான் என் கேரியர் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லேர்னிங் வித் டூயிங். ஸோ 2012 வந்து என் கன்சல்டன்சி சைடு இன்கமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது டூ. நான் 2020 டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் தேங்க்யூ ரமேஷ் சார். ஸோ இந்த லேர்னிங் ட்ரையாங்கிள் கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சீக்கிரமாக நல்லா க்ரோ ஆகலாம். ஸோ ஏன் ஒன் ஆஃப் த மென்டார் வந்து சொல்வார், த பெஸ்ட் வே டு லேர்ன் ஃபாஸ்ட் இஸ் டு டீச் வாட் யூ வாண்ட் டு லேர்ன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ எதை பற்றி லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் யூ வில் லேர்ன் ஃபாஸ்ட். யா. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணிடுங்க உங்கள் மேலே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் சைட்லேயே வச்சுட்டிங்கன்னா நோ யூஸ். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் டீச் டு அதர்ஸ். ஸோ தட்ஸ் மிஸ் லேர்னிங் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடும். ஃபைன், தேங்க்யூ. ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன் ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி மெனி ஆஃப் யூ நோ அபவுட் மீ. ஸோ தட்ஸ் வை. ஃபைன், கம்மிங் டு த ஃபினான்ஸ் ஆக்ட் பட்ஜெட். யா, தேங்க்யூ சார். ஸோ கம்மிங் பேக் டு வாட் இஸ் த ஃபினான்ஸ் ஆக்ட் 2024? எனி ஒன் இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஃபினான்ஸ் ஆக்ட் பில். ஆக்சுவலி ஏன் ஃபினான்ஸ் ஆக்ட் பார்க்கணும்? நோ, தேங்க்யூ சுலமர் சார். ஸோ இன்கேஸ் தெரியலன்னா டிகே டைப் பண்ணலாம் ஸோ தட் ஐ கேன் டீச் யூ. ஏன்னா ஃபினான்ஸ் ஆக்டும் இஸ் கம்பல்சரி. ஸோ ஆஸ் ஏ டாக்ஸேஷன் ஆர் அக்கௌண்டன்ட். ஸோ எத்தனை பேர் வந்து இங்கே டேக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, எத்தனை பேர் அக்கௌண்டேட்டிவ், எத்தனை பேர் வந்து அதர் ஃபீல்டில் இருக்கீங்க?
தேங்க்யூ செந்தில் சார். கைண்ட்லி ஆன்சர் தட் ஒன். ஸோ எத்தனை பேர் டாக்ஸேஷன் டி டைப் பண்ணலாம்? தேங்க்யூ சிலபஸ் சார். எத்தனை பேர் அக்கௌண்டன்ட்? ஸோ ஏசி டைப் பண்ணலாம். யா தேங்க்யூ ஜெகதீஷ். அண்ட் அதர்ஸ்னா அதர்ஸ் want to learn about it. Okay, thank you. Fine. So நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இந்த ஃபினான்ஸ் ஆக்டும் தான். ஆஸ் அ டாக்ஸேஷன் கையோ இல்லைன்னா அக்கௌண்டன்ட்டோ, ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் பில்லும் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் ஒரு கொஷின் இன்னும் கேட்குறேன் மிஸ். இப்போ ஸ்லாப் ரேட் இருக்குல்ல, ஸோ ஸ்லாப் ரேட்டில் 5%, 20%, 30% அந்த டேக்ஸ் ரேட்டும், டிடிஎஸ்ல வந்து அந்த டேக்ஸ் ரேட்டும், இது ஃபுல்லாக எங்கேருந்து வருது மிஸ்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பார்க்குறீங்களா, டிடிஎஸ் ஆக்ட்ல பார்க்குறீங்களா, எங்கே பார்க்குறீங்க? அந்த டேக்ஸ் ரேட்டு எங்கே செக் பண்ணுவீங்க? எனிவன்? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். யா தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டேக்ஸ் ரேட் வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஃபினான்ஸ் ஆக்டில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. யா, ஸோ இது எங்கே போய் செக் பண்ணுறது? ஸோ எல்லா இடத்துல இது அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்து ஆஸ் சிலபஸ் சொன்ன மாதிரி சிபிஐசி போர்ட்டலில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஆக்டை கிடச்சிரும். இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் பார்த்தாலும் அங்கேயே கிடச்சிரும். ஆனால் நான் வந்து இன்னொரு வெப்சைட் காமிக்கிறேன் மிஸ். ஃபினான்ஸ் ஆக்டை எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ அங்கேயே நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டு கிடச்சிரும். So let me just log into this portal, which is called India Budgeting. Yeah, so let me share the screen first. ஸோ கூகுளில் ஜஸ்ட் நீங்கள் வந்து பட்ஜெட்டை டைப் பண்ணாலும் இல்லைன்னா இந்தியா பட்ஜெட் டைப் பண்ணாலும் இந்த வெப்சைட் பர்டிகுலர் வெப்சைட் வந்துடும். ஸோ இந்தியா பட்ஜெட். ஸோ எப்போவுமே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வெப்சைட்டில் பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துடும். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் கீ ஹைலைட்ஸ் பார்க்கலாம், ஃபினான்ஸ் ஆக்ட் பார்க்கலாம். ஐடி போர்ட்டல், தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் தட் ஒன் அண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே கிடைக்கும், ஜிஎஸ்டி போர்ட்டல்லே கிடைக்கும், எல்லா போர்ட்டல்லே கிடைக்கும். ஆனால் இது வந்து டிராஃப்ட் மோடு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் வந்து இன்டரிம் பட்ஜெட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைனல் பட்ஜெட் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 2லேருந்து செக்ஷன் 10 வரைக்கும் இட்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1st April 2024. ஸோ நியூ ஃபினான்ஷியல் ஆக்ட். இன்னொரு விஷயம், பட்ஜெட் 2024 இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். விச் ஃபினான்ஷியல் இயர்? எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த பட்ஜெட் அப்ளிகபிள்? 2023-24 இல்லைன்னா அதுக்கு முன்னாடியா? யா தேங்க்யூ. ஸோ சிலபஸ் சஷிஷ் தேங்க்யூ. ஸோ இட்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 2024 and 25 ஃபினான்ஷியல் இயர். ஸோ எப்போவுமே பட்ஜெட் வந்து அது நெக்ஸ்ட் இயரில் தான் அப்ளிகபிள் ஆகும், ப்ரீவியஸ் இயரில் அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து இந்த ஜூன் ஜூலையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து பட்ஜெட் வந்து 2023 வந்து கம்பேர் பண்ணணும், நாட் 2024. நிறைய பேர் அந்த தப்பு படுவாங்க. ஸோ 23 பட்ஜெட் தான் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அது வந்து ஜூன் ஜூலையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ செக்ஷன் 2லேருந்து 10 வரைக்கும் அப்ளிகபிள் ஃப்ரம் April 2014. அண்ட் செக்ஷன் 11 to 13 வந்து இது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்க? கஜெட்டட் ஆஃபீஸில், கஜெட்டட் ஃபீல்டில். ஸோ இதை தெரியுமா மிஸ்? கஜெட்டட் எங்கே செக் பண்ணுவாங்க? ஏன்னா எல்லா போர்ட்டல் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த பர்டிகுலர் வீடியோ எங்கே போய் செக் பண்ணணும்னா அது கரெக்டாக தெரியும். ஆனால் இம்பார்ட்டன்ட் வெப்சைட் நம்மளுக்கு என்ன தெரியணுமோ அது தெரியாமல் போயிடும். ஸோ யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்களே இவங்க, நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க? நோ ஐடியா. யா தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் ஜென்யூன் ஆன்சர். ஏன்னா சில பேர் ஐயோ யோசிச்சுட்டே இருப்பாங்க, சரி எதுக்கு நோ டைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஸோ தேங்க்யூ சிலவன் சார், தேங்க்யூ சசி சார். வெங்கடேஷ் சார், இன்கம் டேக்ஸ் போர்ட்டல். ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் வராது, அதுக்கு முன்னாடி இன்னொரு வெப்சைட்டில் வரும். ஸோ செகண்டரி தான் சத்யா சார் அங்கே வரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு வெப்சைட்டில் வரும். கிளியர் டேக்ஸ். செந்தில் சார் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்கேயும் வராது. இது கிளியர் டேக்ஸ் வந்து அது நெக்ஸ்ட் ப்ரைவேட் தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஜெட்டட் போர்ட்டல் இருக்குது. ஸோ கஜெட் அப்படி அடித்தாலே வந்து இட் வில் டேக் யூ டு தட் பர்டிகுலர் வெப்சைட். ஸோ கஜெட் இந்த வெப்சைட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா எல்லா அமெண்ட்மெண்ட் எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா அப்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ட்டலில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல், இங்கேருந்து வந்து சிபிஐசி போர்ட்டல் அங்கே தான் போகும். ஃபினான்ஷியல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போர்ட்டல் அங்கேயும் நெக்ஸ்ட் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் கம் டு த கஜெட்டட் போர்ட்டல். ஸோ ஃப்ரம் ஹியர் ஒன்லி இட் வில் கோ டு த டிஃப்ரெண்ட் போர்ட்டல். ஸோ இங்கே நீங்கள் சர்ச் கிளிக் பண்ணோன்னே ஸோ இங்கே வந்து சர்ச் பை மினிஸ்ட்ரி. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் உங்களுக்கு சர்ச் பண்ணணுமோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேர். ஸோ ஓகே, ஃபுட் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட். ஸோ ஃபெப்ரவரி இந்த பர்டிகுலர் மந்த்தில் ஏதாச்சும் சாரி ரீசெட் பண்ணிட்டேன். ஃபினான்ஸ் ஓகே, எஜுகேஷன் ரிலேட்டட் ஏதாச்சும் பார்த்துரும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸோ கஜெட்டட் எதுவுமே கிடையாது. ஸோ 23ல ஏதாச்சும் இருக்கா? நோ. ஸோ பர்டிகுலர் வெப்சைட் பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. மினிஸ்ட்ரி வந்து இப்போ ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி ரிலேட்டடு, இல்லைன்னா இபிஎஃப்ஓ வருதா பார்ப்போம். எலெக்ஷன் வருது. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது ரிலேட்டட் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அது செக் பண்ணும். ஸோ அதை பற்றி வரல. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் மந்த்தோ இயரோ ஏதாச்சும் எப்போ ரிலீஸ் ஆயிருக்க தெரிஞ்சா நீங்கள் அதை வச்சு இங்கேருந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இது ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ இருக்கிற டைமில் வந்து சர்ச் பை மினிஸ்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில் கிடச்சிடும். யா. ஸோ கம்மிங் பேக் டு த அவர் ஃபினான்ஸ் பட்ஜெட், ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ 11 to 13 வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போலேருந்து தான் அப்ளிகபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ சொன்னேன்ல, மீன்ஸ் இன்கம் டேக்ஸோட ரேட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஃபினான்ஸ் ஆக்ட்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாப் ரேட் ஏதாச்சும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ அப்டேட் வந்து டிசிஎஸ்ல ஏதோ அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் 206. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டிசிஎஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த டிசிஎஸோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2006 சி வெப்சைட். ஸோ இது ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து பிரசன்டேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இங்க நீங்க பார்க்கலாம். மீன்ஸ் அமெண்ட்மென்ட் இன் த 206 சி. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மென்ட் சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அமெண்ட் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒரு இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டட். ஸோ இங்கேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ டெஃபினேஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. செக்ஷன் 2 ஜிஎஸ்டியோட ஆக்டில் டெஃபினேஷன் எந்த ஆக்டை எடுத்தாலும் செக்ஷன் 2 வந்து டெஃபினேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷனில் என்ன அப்டேட் வந்திருக்கு அது ஃபுல்லாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா என்னதுன்னு? ஸோ உங்கள் டேக்ஸ் ரேட் என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எல்லா அமெண்ட்மெண்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைடில் என்ன செக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த செக்ஷனில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. யா. ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் ஆல்சோ இஸ் கம்பல்சரி ஆஸ் எ டேக்ஸ் கன்சல்டன்ட், ஆஸ் எ அக்கௌண்டன்ட். நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ஆக்டும் ஒரு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. யா. புரிஞ்சிருச்சா? எஸ், நோ, இஸ் தட் யூஸ்ஃபுல்? ஃபினான்ஸ் ஆக்ட் அண்ட் கெஜெட் போர்ட்டல். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் திங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஃபினான்ஸ் ஆக்ட், ஃபினான்ஸ் பட்ஜெட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பர்டிகுலர் கெஜெட்டட் போர்ட்டலும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ரிலேட்டட் மீன்ஸ் நாட் ஓன்லி இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ, பட் அதர் தென் தேட் ஆல்சோ எது கெஜெட்டட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துடும். யா, தேங்க்யூ வெங்கட் சார். சூப்பர். ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட்னா என்ன புரிஞ்சிருக்கும் இப்போ. ஸோ இன் டீட்டெயிலாக போக முடியாது. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஜஸ்ட் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிடும். யா. ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் கிளியர்? எஸ், நோ? ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்க. யா, தேங்க்யூ சிலம்பரசன் சார். அதர் மெம்பர்ஸ்? சூப்பர். ஸோ பட்ஜெட்டிங் வந்தால் ஃபினான்ஸ் ஆக்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அது மேலே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ ரிசிப்ட் பார்த்துருவோம். ஸோ அவங்க அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்? எனி ஐடியா? ஏதோ ஒரு வருஷத்துக்கு லாஸ்ட் இயரோ இந்த வருஷம் வர்ற வருஷத்துக்கோ எவ்வளோ ரெவென்யூ கவர்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க? எனி ஐடியா? சம் தௌசண்ட் ஆஃப் லேக்ஸ். ஓகே, 30 lakhs crore. தேங்க்யூ சங்கர் சார். நோ ஐடியா. தேங்க்யூ செந்தில் சார். கிரேட் கொஷின், தேங்க்யூ. ஏன்னா நம்ம வந்து இப்போ
தேங்க் யூ சசி சார். நீ கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் இயருக்கு 45 lakhs crore வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டேக்ஸ் மட்டும் பே பண்ணுறோம், டேக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஸோ அது மேலே ஒரு கண்ணு வச்சா இட் வில் பி குட். ஓகே, 199 உங்கள் லக்கி நம்பரா சுந்தரி மேடம்? ஓகே, ஸோ ரெவென்யூ ஜென்ரேட்டட் அது காமிச்சிடுறேன். ஸோ அகேன் பேக் வில் கோ டு த சேம் போர்ட்டல். ஸோ இந்த சேம் போர்ட்டலில் வந்துடும் இந்தியா பட்ஜெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் கிளெயின்ஸ், இங்கே ரிசிப்ட் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ரிசிப்டில் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது லைட்டாக ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் இயர் 22-23ல 23-24ல என்ன பட்ஜெட் போட்டிருந்தாங்க, என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஸோ நம்ம ஆஸ் ஏ நார்மல் ஹியூமன் பீயிங் நம்மளும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்ச்சில் வந்து என்னென்ன செலவு வரப்போகுது, ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, நம்ம வந்து ஏதாச்சும் ரெனியூவல் பண்ணுறதா, ரெண்ட் பே பண்ணுறது, இஎம்ஐ, இவ்வளோ செலவுகள் இருக்குது. ஒரு 50,000 1,00,000 செலவு இருக்குது. அண்ட் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து ஆக்சுவலாக மார்ச்சில் என்ன நடந்திருக்கு அதுவும் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். மீன்ஸ் ஆக்சுவல் வர்சஸ் எஸ்டிமேட்டட் வர்சஸ் ஆக்சுவல் எவ்வளோ நடந்திருக்கு அது செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது செக் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணாலே உங்கள் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆயிரும். ஸோ ஆனால் செக்கே பண்ணாமல் ஏதோ நடக்கட்டும் அப்படி விட்டீங்கன்னா சுத்தமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே உங்கள் லைஃப்பில் வர்றது கஷ்டம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் மிஸ் எவ்வளோ பட்ஜெட்டிங் நடக்குதுன்னு. ஸோ சேம் வே இந்தியா கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து அரௌண்ட் 45 lakhs crore தான், 45 lakhs crore வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இன்கமும் கரெக்டாக 45 lakhs crore வந்திருக்கு. ஐ திங்க் சசி சார் தான் ஆன்சர் கரெக்டாக, சசிகுமார் சார் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 24-25ல அவங்க எஸ்டிமேட் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா அரௌண்ட் 47 lakhs crore போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஆக்சுவலாக என்ன வருது அது நெக்ஸ்ட் இயர் தான் தெரிய போகுது. ப்ளஸ் இந்த ரெவென்யூ எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பரேஷன் டேக்ஸ், இந்த டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டம், எக்ஸைசஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஓல்டு கேஸ் பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த ஓல்டு கேஸ் பெண்டிங்கோட இன்கம் ஏதாச்சும் வந்திருக்கு அது. ஸோ ஜிஎஸ்டியில் எவ்வளோ வந்திருக்கு, தென் எவ்வளோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கேபிட்டல்லேருந்து என்ன ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, ஸோ அது ஃபுல்லாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிரேக்கப்பும் அவங்க வந்து கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருவாங்க. ஆனால் உத்து பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன வேர்டிங்ஸாக இருக்கும், புரியறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த டீட்டெயிலாக வேணாம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ரிவ்யூ பண்ணிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர்து யாராச்சும் கேட்டாங்கன்னா எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 47 lakhs crore வந்து நாட் 1 crore 2 crore, நாட் 1000 crore, இட்ஸ் ஏ 47 lakhs crore. ஸோ தட்ஸ் த ரெவென்யூ. ஸோ அந்த ரெவென்யூட சார்ட் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, இயர் வைஸ் எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க சொல்லி. ஸோ தட்ஸ் அபவுட் தி ரெவென்யூ ஜென்ரேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ ரெவென்யூ கவர்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க சொல்லி. ஸோ இந்த ரெவென்யூ எங்கெங்கேருந்து வருது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஆனாலும் இது ஒரு சார்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சம்டைம் ஃபண்ட்ஸும் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து வெளியிலேருந்தும் பாரோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது, 28%. ரிமைனிங் டேக்ஸ் ரிலேட்டட், கஸ்டம், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டேக்ஸ், ஸோ அது ரிலேட்டட் இந்த வழியாக தான் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வருது. ஸோ அந்த சார்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் இது ஒரு சும்மா ஒரு டிசைன் நல்லா இருந்ததுனால இதுவும் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கம் டு த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் மறுபடியும் நம்ம வெப்சைட்கே போயிடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதுவும் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 44 lakhs. ஸோ இன்கம் வந்து 45 வந்துச்சு, செலவு வந்து 44 lakhs crore. ஸோ இந்த வருஷம் 47 lakhs crore வரைக்கும் செலவு இருக்குது. இன்கம் எவ்வளோ இருந்து சொன்னோம், 4765 செலவு. இன்கம் எவ்வளோ இருந்தது, இன்கம் ஐ திங்க் 4762. இங்கே செலவு வந்து 4763. ஸோ இப்போவும் வந்து 3000 crore வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ செலவும் கணக்கும் இன்கமும் செலவு வந்து ரொம்ப சேமாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3000 crore, ஒரு 3000 crore தான் கம்மியாக இருக்குது. அதை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்ப்போம்.
இல்லைன்னா காசு கம்மியாக இருந்துச்சுன்னா பாரோ பண்ணிடுவாங்க. ஃபைன். ஓகே. ஸோ ஐ ஹோப் ரெண்டுமே கிளியர் ஆயிருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ காசு எங்கே போகுது அப்படி செக் பண்ணி பார்த்தா இப்போ லோன் எடுத்தாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். ஸோ 28% வரைக்கும் லோன் எடுக்கிறாங்க. அதுக்கு 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுறாங்க. தென் ஸ்பான்சர்ஷிப், சப்சிடி, டிஃபென்ஸ்க்கு அண்ட் ஃபினான்ஷியல் கமிஷனுக்கு, ஷேர்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு, பென்ஷன் 4% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான் பென்ஷன் போகுது. ஸோ அதுலேயும் 4% வரைக்கும் போகுது அவங்க பார்த்த வேலைக்கு. ஃபைன். ஸோ லைக் திஸ் மிஸ் இன்கம் என்னவோ எக்ஸ்பென்சஸ் என்னவோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸோ இப்போ தான் மெயின் டாபிக்கு போகிறோம். இன்டைரக்ட்ஸ் அண்ட் டைரக்ட் டேக்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு. ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சேஞ்சஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுமா டைரக்ட் டேக்ஸ்லையோ இன்டைரக்ட் டேக்ஸ்லையோ? எஸ், நோ. இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன சேஞ்சஸ் அது கூட நீங்கள் சொல்லலாம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சேஞ்சஸ், ஃபைன். தேங்க்யூ ராதிகா மேம். தேங்க்யூ சந்தித். நோ சேஞ்சஸ். ஓகே. நாட் சேஞ்ச், சேஞ்சஸ். ஓகே. நோ ரேட் சேஞ்ச் 44. ஸோ இது வந்து பட்ஜெட்டில் வரல. ஸோ பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஃபைன். அது தவிர வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ்? டைரக்ட் டேக்ஸ் 7 lakhs to ஸோ இது வந்து லாஸ்ட் இயரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சசி சார். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்போவே கொடுத்துட்டாங்களே லாஸ்ட் இயரில். Okay, but some modification in ITC registration. ITC, not ITC, different changes இருக்கலாம். Okay, so thank you for your answer. Participation, Radhika ma'am, Sashi, Silamathan sir, செந்தில் சார், தேங்க்யூ. ஸோ டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதை பார்த்துருவோம். ஸோ டைரக்ட் டேக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் டேக்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ். ஸோ டைரெக்டாக வந்து யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களே டேக்ஸ் பே பண்ணுறாங்கனால இட்ஸ் கன்சிடரன்ஸ் டைரக்ட் டேக்ஸ். ரிபேட்லேயும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது ராதிகா மேம். ஸோ ஸ்லாப் ரேட்டில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஆனாலும் 2023 வந்து பட்ஜெட்டில் வந்து மீன்ஸ் அங்கேயும் சேஞ்சஸ் கிடையாதுன்னா நியூ ஸ்லாப் ரேட்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு இன்னொருத்தவங்க சார்ட் கிரியேட் பண்ணது நல்லா இருந்ததுனால இது இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லாப் ரேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ஓல்ட் ஸ்லாப் ரேட் வந்து 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போனால் அதுக்கு மேலே 2 lakh to 5 lakhs வரைக்கும் 5%, 5 to 10 20%, அண்ட் மோர் தேன் 10 lakhs மீன்ஸ் 30% டேக்ஸ் பே பண்ணணும். No benefit if IT return filed after due date. See, it depends. நீங்க ஐடி ரிட்டர்ன் ஏன் ஃபைல் பண்றீங்க டிபெண்ட்ஸ். இப்போ லோன் எடுக்கணும்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெனிஃபிட் இஸ் தேர். இட்ஸ் நாட் லைக் தட் பெனிஃபிட்டே இல்லாமல். ஃபைன். ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரேட் ஐ ஹோப் எவ்ரி ஒன்க்கு தெரியும். டெடக்ஷனும் எக்ஸப்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில். நியூ டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் ஐ திங்க் சசி சார் சொன்ன மாதிரி அப் டு 7 lakhs 7 lakhs வரைக்கும் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 7,50,000. ஸோ உங்கள் இன்கம் இன்கேஸ் 7,50,000க்கு கீழே இருந்துச்சுன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு போயிருங்க. அங்கேனா எதுவுமே டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ஆனால் 7,50,000க்கு மேலே போயிடுச்சுன்னா the slab rate will start from 3 lakhs. ஸோ 3 lakhs to 6 lakh 5%, 6 to 9 10%. இங்கே உங்களுக்கு ரிபேட் கிடைக்காது. Then 9 to 12 15%, 12 to 15 20, and more than 50 lakhs போச்சுன்னா 13%. ஸோ யாருக்காச்சும் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எது பெட்டரு, எது நான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கேன், அதுவும் காமிச்சிடறேன். கிளியர் டேக்ஸ் வெப்சைட்லையும் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா. யாருக்காச்சும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கா? ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா, எப்படி கேல்குலேஷன் பண்ண தெரியல அந்த மாதிரி யாருக்காச்சும்? up to 7,50,000 new is better. In case நீங்க வந்து less than 7,50,000 வரைக்கும் earn பண்றீங்கன்னா, sorry, less than 7,50,000 வரைக்கும் earn பண்றீங்கன்னா, you can go with old tax, new tax regime. வெங்கட் சாருக்கு காமிக்கணும். அதர் மெம்பர்ஸ் வேற யாருக்காச்சும் பார்க்கணும்னா நான் காமிக்கிறேன். இல்லைன்னா வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆர் தட் ஐ வில் கோ த்ரூ. ப்ளீஸ் ஷேர். ஃபைன். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட், நான் எக்ஸல் ஷீட் வச்சது. ஸோ இதுவும் இன்னொரு மெம்பர்கிட்டேருந்து தான் வந்தது, அவர் ரெடி பண்ண ஷீட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs வரைக்கும் சேலரி இருக்குது. ஸோ எல்லாமே 0 பண்ணிடலாம்.
ஸோ 2 மெத்தட் மீன்ஸ் ஒண்ணு வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணலாம். இன்னெல்லாம் கிளியர் டாக்ஸ் போர்ட்டல்ல போய் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் 23, 24க்கே செக் பண்ணிரும். ஏன்னா அந்த ரிட்டர்ன் தான் நம்ம ஃபைல் பண்ண போறோம். ஃபைன். அண்ட் 24, 25க்கும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இங்க வந்து நீங்க 24, 25யும் அப்டேட் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து சேலரி வந்து 15 லேக்ஸ் சொல்றாங்க. ஒரு 20 லேக்ஸே வச்சுக்கோங்க. 360 20 lakhs. HRA எக்ஸெப்ஷன் கிளைம் பண்றாரு. ஒரு 15 lakh 1500 1050 கிளைம் பண்றாரு. ஸ்டாண்டர்டைசேஷன் பை டிஃபால்ட் 50,000. நியூ ரெஜிம்லயும் ஸ்டாண்டர்டைசேஷன் பை டிஃபால்ட் கிடைச்சிடும். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் 2400. எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் தே வில் கலெக்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். நான் ஹவுசிங் லோனும் வச்சிருக்கேன். என் ஹவுசிங் லோன் டிஃப்ரெண்ட் சிட்டியில் இருக்கு. நான் இருக்கிறது டிஃப்ரெண்ட் சிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு 2 lakh வரைக்கும் கிளைம் பண்றேன். தென் ஏடிசியில் 1,50,000 கிளைம் பண்றேன். தென் 80 நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 50,000 கிளைம் பண்ணுறேன். தென் 80 டிடி எனக்கும் சரி என் சீனியர் சிட்டிசனுக்கும் சரி கிளைம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் வந்து அரவுண்ட் நெட்டு வந்து 13,22,000 வந்து டேக்ஸபிள் இன்கம். ஸோ அது மேலே டேக்ஸ் பார்த்தா 2,17,000 வருது. அண்ட் இதே வந்து இங்கே வந்து எவ்வளோ வருது செக் பண்ணிடுவோம். ஸோ 20 lakhs 19,50,000 taxable income. ஸோ இங்கே வந்து டேக்ஸ் வந்து 2,96,000 வருது. இஃப் ஐ கோ வித் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இஸ் விச் இஸ் பெட்டர் ஆஸ் பர் யூ? கிளியர் கட்டாக தெரியுது. இதில் என்ன கேட்கறது? விச் ஒன் இஸ் பெட்டர்? ஓல்டா நியூவா? ஐயோ ராமா, சாரி. நான் ஷேரே பண்ணலையா? சாரி. எக்ஸல் ஷீட் பார்க்கும்போது சார்ட் தெரியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே. ஸோ சாரி ஃபார் தட். யா. ஸோ கமிங் பேக். ஸோ இதுதான் எக்ஸல் ஷீட். மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேஸுமே ஓல்டு கேஸ்லையும் நியூ கேஸ்லையும் நான் சேலரி வந்து 20 lakhs எடுக்கிறேன். ஸோ 20 lakhs எடுத்துட்டேன். எக்ஸெப்ஷன் என்னென்ன இருக்கும்? ஹவுஸ் ரெண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஹவுசிங் லோன் இருக்குது, ஏடிசி ஃபுல், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபுல், ஏடிடியும் ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் என் நெட் டேக்ஸபிள் வந்து 13,22,000 இருக்குது. ஸோ இதில் என்ன டேக்ஸ் போட்டால் 2,17,000 வருது. அதே ஓல்டு நியூவில் போனீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு ரிபேட் கிடைக்குமா? கேன் ஐ கெட் ஏ ரிபேட் இன் ஓல்ட் அண்ட் நியூ? நோ. தேங்க்யூ. யா. ஸோ ரிபேட் வந்து கிடைக்காது. ஏன்னா நியூவில் வந்து less than 7 lakh இருந்தால் தான் உங்களுக்கு ரிபேட்டே கிடைக்கும். அண்ட் ஓல்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs rupees வரைக்கும் இன்கம் இருந்தால் ரிபேட் கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிபேட் கிடைக்காது. ஸோ 20 lakhs அண்ட் 19,50,000 மை taxable இன்கம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,17,000 வந்து ஓல்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் 2,96,000 வந்து நியூவில் பே பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன சஜஷன் பண்ணுவீங்க? எதில் போகணும்னு சஜஷன் பண்ணுவீங்க? நியூவா ஓல்டா? ஓல்டு. ஓல்டு. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா மிஸ், நீங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்றீங்க. விச் ஒன் இஸ் பெட்டர்? இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் ப்ளீஸ் கனெக்ட் வித் மீ சொல்லி ஒரு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருங்க. அண்ட் இந்த ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அட் த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ டில் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா இது நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அங்கேருந்து லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனா நடுவுல விட்டுட்டு போனீங்கன்னா இது கொடுக்க முடியாது. ஃபைன். ஸோ நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருங்க. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் சேலரி எம்ப்ளாயி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க மிஸ், அவங்களுக்கு வந்து சரியா டிசிஷன் எடுக்க முடியல, ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா. ஸோ நீங்க அவங்களுக்கு கூட 1-to-1 உட்காந்துட்டு இந்த மாதிரி சார்ட் மிஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்க ஒரு மாசம் வந்து இதிலே போயிடும். ஸோ ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணி பண்ணி சொல்லிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து நல்லா வேற ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வேற ஒரு கன்சல்டன்ட் போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க பாபுஜி கா டல்லு. ஸோ லைக் தட் ஓன்லி யூ வில் கெட் இட். ஸோ தட்ஸ் வை டோன்ட் டூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு கம்பேரிசன் பண்ணி சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறங்க. உங்கள் கிளைண்ட் தான் லாஸ்ட் இயர் என்கிட்ட தான் ஃபைல் பண்ணாரு, இப்போ ஜஸ்ட் சஜஷன் கேட்க வர்றாருன்னா even those you have to charge that one.
ஸோ நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க உங்கள் கிளைண்ட்டை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 2000 சேலரி கேஸ்க்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் இது கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் சார்ஜ் பண்ணது ஒரு 300 500 அப்படி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா டோன்ட் டூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ். யா ஓகே கைஸ். ஸோ இதே இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளியர் டேக்ஸ்லையும் போகலாம். ஸோ லெட் மீ கோ டு த கிளியர் டேக்ஸ். ஸோ கிளியர் டேக்ஸ் போட்டாலும் இட்ஸ் மிஸ் அங்கேயும் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா, ஜஸ்ட் ஓல்டு வர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம் கால்குலேட்டர் அதுவும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் கூகுளில் வந்து ஓல்டு வர்சஸ் நியூ டேக்ஸ் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் வருது. இதில் போகிறது வந்து நம்ம 2 தடவை கால்குலேட் பண்ணணும். ஓல்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நியூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணிட்டு காமிக்காது இன்கம் டேக்ஸ் போர்ட்டல். ஸோ அதனால கிளியர் டேக்ஸ் போர்ட்டலில் போயிடுங்க. ஜஸ்ட் இங்கே வந்து எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ணணும் அது செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஏஜ் என்னது கொடுத்துருங்க. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து 20 lakhs கொடுத்துட்றேன். எக்ஸப்ஷன் எவ்வளோ போட்டிருந்தேன்? ஐ திங்க் 1,50,000 போட்டிருந்தேன் ஹெச்ஆர்ஐக்கு. இன்ட்ரெஸ்ட் ஒரு 2 lakh. ஸோ அது இன்கம். இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakh. நோ அதர் இன்கம். கோ நெக்ஸ்ட். ஏடிசியில் 1.5 லட்சம் ரூபா. 80, டியில் 75. இப்போ இங்கே நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். 2 lakhs நான் ஆட் பண்ணேன்னா என்ன எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன். ஸோ பிலோ இருந்தது பார்க்கல. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 20 lakhs சேலரி மிஸ் இது போட்டிருக்கேன். அண்ட் 150 எக்ஸப்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் ஏடிசியில் 275 150 ப்ளஸ் 75. ஸோ 225 எடுத்துச்சு. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து அரௌண்ட் 2,30,000 வந்து ஸ்டாண்டர்ட் மிஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 50,000 கொடுக்கலனால எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஆனால் இங்கேயும் பார்த்தா ஓல்டு தான் பெட்டர் தெரியுது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். யா ஸோ இன்கேஸ் வந்து எக்ஸல் ஷீட் கிடைக்கலன்னா நீங்கள் இதுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லிக்கலாம். ஃபைன். ஸோ ஐ ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ் நோ நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சொல்லலாம். இஸ் தட் யூஸ்ஃபுல்? Yeah, thank you, Silamasan sir. Thank you, Shankar sir. Thank you, Anand. Yeah, super. Thank you, Venkat sir. Yeah, thank you, Sundari madam. Thank you, Senthil. Fine. Coming back to next. இது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட். ஸோ கரண்ட் பட்ஜெட்டில் எதுவுமே அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் ITR4 ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்தது. அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எஸ் நோ இன்கேஸ் என்ன அமெண்ட்மெண்ட்? யா தேங்க்யூ சிலம்பசன் சார். அதர் மெம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? வாட்ஸ் த அப்டேட்? நோ தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. ஓகே. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ITR4 ரிட்டர்ன் தான் நம்ம அதிகமாக ஃபைல் பண்ணுவோம். யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் கேஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ITR3 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது ஃபுல்லாக யார் ரெடி பண்ணிகிட்டே இருப்பா சொல்லிட்டு ப்ரெசென்டிவ் இன்கம்க்கு நம்ம ஜம்ப் பண்ணிவிடும். ஸோ ITR4 ஃபைல் பண்ணும்போது டர்ன் ஓவர் லிமிட் வந்து கிராஸ் ஆயிருக்கு. யா தேங்க்யூ சிலமசன் சார். ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் 44AD ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 2 lakhsக்கு பதிலாக 3 lakhs ஆயிருக்கு. அண்ட் அதே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கீம் ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா 50 lakhsக்கு பதிலாக 75 lakhs வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருந்தது. அந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா சிலம்பசன் சார்? வாட்ஸ் த கண்டிஷன்? ராதிகா மேம், வெங்கட் சார், சந்தீப் சார், வாட்ஸ் த கண்டிஷன்? இந்த 3 lakhs 75 lakhs no expenses claim. See 44AD and 44ADA அந்த 8% கான்செப்ட் 50% கான்செப்ட் அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த டர்ன் ஓவர் லிமிட் இன்க்ரீஸ் வேணும்னா நீங்கள் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் யூ ஆர் எலிஜிபிள் டு 3 lakhs and 75 lakhs. அதர்வைஸ் யூ ஹேவ் டு வித் ஓல்ட் லிமிட் ஓன்லி யூ கேன் கோ வித். ஓகே தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் எந்த செலவு பண்ணுறீங்களோ ரிசிப்டோ இல்லைன்னா எக்ஸ்பென்சஸோ என்ன பண்ணுறீங்களோ அது 95% வந்து ஆன்லைன் இருக்கணும். ஜஸ்ட் 5% மட்டும் நீங்கள் 5% மட்டும் நீங்கள் வந்து கேஷ் இன் ஹேண்ட்லேருந்து கேஷ் மூலியமாக செலவு பண்ணலாம். செலவு பண்ணுறதோ கேஷ் கலெக்ட் பண்ணுறதோ அது 5% தான் இருக்கணும். இல்லைன்னா 95% வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நடந்துருக்கணும். அப்படி நடந்தால் தான் நீங்கள் 3 lakhsம் 75 lakhs
வரைக்கும் turnover limit eligible. Otherwise, you have to go with old turnover limit only. Yeah, is that clear, guys? Clear? இந்த மெயின் பாயிண்ட் இதுதான். சேம் வே டாக்ஸ் ஆடிட் கேஸ்க்கும் ஸோ 1 crore ஆர் 10 crore. ஸோ அந்த கான்செப்ட்லேயும் 95% வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும். யா, தேங்க்யூ. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டான இந்த பட்ஜெட்டில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அது பார்த்துருவோம். ஸோ த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இஸ் ஏ வே ஆஃப் மிஸ் உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் உங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா இ ப்ரோசீட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருக்கும். நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அங்கே அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருக்கா இல்லையான்னு. அப்படி இருந்துச்சுன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இது அனௌன்ஸ் அப்ளிகேபிள் ஆகலை. ஸோ அப்ளிகேபிள் ஆகும்போது அங்கே மேபி செப்பரேட் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் மூலியமாக நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10,000 to 25,000 வரைக்கும் வே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது சர்டன் டைம் பீரியட் இருக்கு. ஸோ அப் டு இது சில பேருக்கு வந்து 1962லேருந்தும் ஓப்பன் கேஸில் இருக்கனால இது க்ளோஸ் பண்ணுறக்காண்டி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யா, ஒன்லி டிஸ்பியூட் சார். ஸோ 2009-10 வரைக்கும் இன்கேஸ் ஏதாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருந்துச்சுன்னா அப் டு 25,000 வரைக்கும் வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே வந்து 10-11லேருந்து 2014-15 வரைக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் கிளைண்ட்டுக்கு 15-16 இருந்துச்சுன்னா பேட் லக், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 14-15 வரைக்கும். யா, 11-12லேருந்து 14-15 வரைக்கும் அப் டு 10,000 rupees வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் செட் ஆஃப் தட். நாட் செட் ஆஃப் வே ஆஃப். ஆனால் பை மிஸ்டேக்லி சப்போஸ் 14-15 ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நான் ரீஃபண்டுக்கு சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரீஃபண்ட் வந்து செட் ஆஃப் ஹோல்டில் வச்சுட்டு செட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோவிந்தா. ஸோ அந்த பணம் திருப்பி கவர்மெண்ட் ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட கேட்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ 99.99% வந்து அந்த திருப்பி ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ எது ப்ராப்பர்லி அவுட்ஸ்டாண்டிங்கில் நிற்கிதோ அது மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ என் கிளைண்ட்டுக்கு வந்து ரீசெண்ட்லி வந்து தான் நாங்கள் 2011-12 ஃபினான்ஷியல் இயர்து வந்து இப்போ ரீசெண்டாக தான் பே பண்ணியிருந்தோம். ஒரு 15 ரூபா வரைக்கும் ஏதோ பே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டீஸ் வந்ததுனால ஸோ அந்த கிளைண்ட்டும் முழிக்கிறாரு. அவரும் படிச்சுட்டு என்னை கால் பண்ணி கேட்டார், என்ன பாலாஜி நம்ம இப்போ தான் ஒரு 15,000 ரூபா பே பண்ணோம். ஸோ அது கிளைம் பண்ண முடியுமா அப்படி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் 0.001% சான்ஸ் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஸோ அவரது வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் 0 ஆயிடுச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 22,000 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ப்ரோசீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் 22,000 rupees இருக்குது. ஸோ இதுவும் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா அந்த ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவங்க சொன்னது வந்து ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 0 இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் டிலே பேமெண்ட் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாப்அப்பில் நிற்குது. யா, ஸோ இது கிளைம் பண்ண முடியுமா முடியாதா அது வந்து ஃபார்ம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2011 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர்து? 10-11 ஃபினான்ஷியல் இயரா 11-12 ஃபினான்ஷியல் இயரா? ஸோ இந்த இன்கேஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ 10-11 10-11 11-12 10-11 10-11. ஓகே, ஸோ 10-11லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு நிமிஷம் இதை அரெஸ்ட் பண்ணிடு. யா, ஓகே. ஸோ இங்கே 10-11னா என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ 10-11 10,000 rupees தான் பெனிஃபிட் ஆயிரும். 10-11 சார். ஸோ 10-11னா 10,000 தானே இருக்கு. திஸ் இஸ் ஃபினான்ஷியல் இயர். யா, ஸோ இன்னொரு விஷயம், ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தால் எந்த இயர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கோ அது வந்து ஸ்டார்டிங் இயர். ஸோ இது அசஸ்மெண்ட் இயர் வந்து 11-12. ஸோ ஃபினான்ஷியல் இயர் வில் பி 10-11. யா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அசஸ்மெண்ட் இயர் வந்து 11-12. ஸோ ஃபினான்ஷியல் இயர் வில் பி 10-11. 10-11. யா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில். செகண்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் பர்பஸ்க்கு.
மீன்ஸ் இன்கேஸ் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நியூ இன்னோவேஷன் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, ஸோ ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஃபரெண்ட் ப்ராசஸ். ஸோ நெறைய டாக்குமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் குடுப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்து 3 இயர்ஸ்க்கு குடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து 2024ல முடிய போது. ஸோ அவங்க வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் ஒரு நிமிஷம். Yeah. So 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. So tax exception under section 80 IAC has been extended to 2025. So 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா லெஸ் தென் 100 crores இருக்கணும். அண்ட் விதின் 10 இயர்ஸ் வந்து நீங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாரி கேஸ்ல வந்து கன்டினியூஸ் 3 இயர்ஸ் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா இப்போ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஃபோர் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து 2024ல எண்ட் ஆகும். ஆனா 1 இயர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் பர்ப்பஸ்க்காண்டி தான். ஸோ ஸ்டார்ட் அப் ரிலேட்டடும் கொஞ்சம் நாலேட்ஜ் கேதர் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் அப்போட வெப்சைட் பார்த்தீங்கன்னா .startupindia.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ல போங்க. அங்கே ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் எல்லா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் ஸ்டார்ட் அப், யார் யார் கிளைம் பண்ண முடியும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ஃபுல் டீடைல் வந்து இந்த வெப்சைட்ல பர்டிகுலர் வெப்சைட்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க எப்போ ஃப்ரீ இருக்கீங்களோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல போய் பாருங்க. யா ஓகே. அண்ட் தேர்ட் அப்டேட் வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அண்ட் டூர் பேக்கேஜ். ஸோ நிறைய பேர் வந்து அப்ராட் கண்ட்ரிக்கு வந்து ஒரு டிசம்பர் மந்த்ல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ட்ரிப் மாதிரி. இல்லைன்னா ஃபாரின்ல வந்து இருக்க நண்பருக்கோ யாருக்காச்சும் ஃபண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மீன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் காண்டியும் ஃபண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிசிஎஸ் இஸ் அப்ளிகபிள். ஸோ டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூர் பேக்கேஜ். ஸோ காஸ்ட் அப் டு 7 lakhs rupees வரைக்கும் நீங்க வந்து ஒரு டூர் பேக்கேஜ்க்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, முன்னாடி வந்து 20% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து 5% தான். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் குடுத்துருக்காங்க. ஆனா இதே வந்து உங்க பேக்கேஜ் காஸ்ட் வந்து மோர் தென் 7 lakhs இருந்துச்சுன்னா, 20% தே ஹேவ் டூ டிடக்ட். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஃபாரின் ட்ரிப் போனோம்னா, எப்படியும் ஒரு டூர் பேக்கேஜ் தான் எடுத்துட்டு போவோம். ஸோ அந்த பேக்கேஜ் எடுக்கும்போது காஸ்ட் வந்து அப் டூ 7 lakhsக்குள்ள இருந்துச்சுன்னா 5% டாக்ஸும், 7 lakhsக்கு மேலன்னா 20% டிசிஎஸ் வந்து பே பண்ணணும். அதே வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ். ஸோ அத்தாரைஸ்ட் டீலர். ஸோ இப்போ ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்ணணும்னா நான் டைரக்டா அவங்க அக்கவுண்ட்ல போட முடியாது. ஒரு அத்தாரைஸ்ட் டீலர்ட்ட தான் கொடுத்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து அப் டு 7 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஸோ இஃப் ரெமிட்டன்ஸ் மோர் தென் 7 lakhsனா 20% எக்ஸெப்ட் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த பர்பஸ் மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நோ நீட் டு பே எனி டிசிஎஸ். பட் அதர் தென் தட் 20% டிசிஎஸ் இஸ் தேர். பட் நவ் இட்ஸ் பிகம் 5%. ஸோ வித்வுட் எனி கண்டிஷன் மீன்ஸ் நீங்க அப் டு 7 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப் டு 7 lakhs வரைக்கும் ஸோ ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஆர் எனிதிங் இட்ஸ் a 5%. சாரி, அப் டு 7 lakhs வரைக்கும் கிடையாது. மோர் தென் 7 lakhsனா 5% யூ ஹேவ் டு பே தட். ஸோ இது ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க டிசிஎஸ்ல. யா ஸோ இன்கம் டேக்ஸ்ல 3 அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பியூட் மீன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் நோட்டீஸ் டிஸ்பியூட் பண்றது. செகண்ட் வந்து ஸ்டார்ட் அப் பர்பஸ்க்காண்டி. அண்ட் தேர்ட் வந்து டிசிஎஸ் ரிலேட்டட். ஸோ இது மூணுமே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இட் மே இம்பேக்ட் ஃப்ரம் 1st April onwards. யா ஓகே. ஸோ கம்மிங் டு இன்டைரக்ட் டேக்ஸ், ஏதாச்சும் பாயிண்ட் தெரியுமா? இன்டைரக்ட் டேக்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கலாம்? இதுல ஜஸ்ட் 2 சேஞ்சஸ் தான். அதிகமா ஒண்ணும் கிடையாது. எனி ஐடியா? நோ ஐடியா. No idea means type don't know means type DK. Okay, Guruji Venkat sir. Okay, fine. Okay, so coming to indirect tax, வெறும் 2 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட் அது பார்த்துருவோம். தேங்க்யூ செந்தில் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு தெரியும்? தெரியும்னா எஸ் டைப் பண்ணுங்க, தெரியலன்னா நோ டைப் பண்ணுங்க. ஐஎஸ்டி நோ. ஓகே, கொஷின் ஒன்று கேட்க மாட்டேன். தெரியும்னா எஸ் டைப் பண்ணுங்க, தெரியலன்னா நோ டைப் பண்ணுங்க. நோ நோ. தேங்க்யூ சார். சசி சருக்கு தெரியும். அதர் மெம்பர்ஸ்? நோ. ஓகே, ஃபைன்.
ஸோ ஐஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா மிஸ் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் கிடையாது, ஒன்றும் பெனிஃபிட் தான் இவங்களுக்கு. ஸோ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட் எப்படின்னா, ஸோ இவங்க வந்து எல்லா ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கேருந்து அவங்க டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ மும்பையில் வந்து இவங்க ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இவங்களுக்கு தானே வரும். இங்கே இப்போ யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும் எவ்ரி ஸ்டேட்டில். ஸோ அங்கே வந்து இவங்க வந்து மெட்டீரியல் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை இந்த மெட்டீரியல் வந்து அங்கேருந்தே சேல்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஏதாச்சும் சேல்ஸ் நடந்தால் இவங்க வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ அதனால் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவங்க செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருவாங்க. அண்ட் வாட் எவர் த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ஸ் இஸ் அவைலபிள் தே வில் டிஸ்ட்ரிபியூட் டு ஈச் பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மஷின் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, மஷினோ ஃபர்னிச்சரோ சிஸ்டமோ. அந்த 100 மஷினுமே வந்து கர்நாடகாவுக்கு பாதி, தமிழ்நாட்டுக்கு பாதி அண்ட் டெல்லிக்கு பாதி அப்படி கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து ஐடிசியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஒரு 1 லேக் ஐடிசி இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 40 கொடுத்துருவோம், கர்நாடகா ஒரு 30 அண்ட் டெல்லிக்கு 30. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க டேக்ஸ். அதே வந்து தேங்க் யூ வெங்கட் சார். அதே வந்து இப்போ ஆர்சிஎம் கான்செப்ட். ஸோ அப்டேட் வந்து ஆர்சிஎம்ல தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு லீகல் சர்வீஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆர்சிஎம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து அந்த ஆர்சிஎம் வந்து அந்த யார் சர்வீஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் யூட்டிலைஸ் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் இப்போ இந்த டெஃபினிஷனில் இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 61ல அவங்க என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ஆர்சிஎம்ல பே பண்ணுறீங்க, சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் 4 ஆர்சிஎம்ல பே பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து உங்கள் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட் வந்து ஐஎஸ்டிக்கு. ஸோ இது ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கே இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு தான் பெனிஃபிட், வேற யாருக்குமே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டாக பெனிஃபிட் உண்டு தான். ஓகே, ஸோ இது ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் யார் அது லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் செக்ஷன் வந்து 2021 ஒரு தடவை படிச்சுக்கோங்க, செக்ஷன் 25 ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது 2 செக்ஷன் படித்தா ஓரளவுக்கு உங்களுக்கு இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் யார், அவங்க ஜிஎஸ்டி 6 ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி 6 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி கிளைண்ட் யாருமே கிடையாது. நானும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிச்சு பார்த்தேன், அவங்கள்ட்ட அந்த மாதிரி கிளைண்ட் யாருமே கிடையாது. ஸோ ஃபார்ம் வச்சு தான் நீங்கள் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் வச்சு என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அது பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி 6. நான் செகண்ட் அப்டேட் வந்து ஒரு நியூ செக்ஷன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 122 வந்து அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டி கேஸில் வரும். நீங்கள் ஒரு 21 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த 21 பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா பெனால்ட்டி, அந்த மாதிரி ஆர் டேக்ஸ் வாட் எவர் த டேக்ஸ் எஃபெக்டட். ஸோ விச் எவர் இஸ் ஹையர் தட் வில் பி த பெனால்ட்டி. ஸோ இப்போ 122A கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நியூ செக்ஷன் கொண்டு வரணும்னா ஸோ ஜிஎஸ்டி ஆக்டில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? தேங்க்யூ ராதிகா மேம். அதர் மெம்பர்ஸ்? ஓகே, தேங்க்யூ. எல்லா பேரும் யோசிக்கிறீங்க. ஸோ யோசிச்சு வைங்க. ஓகே, இவர் 246 போயிட்டாரு. ஜிஎஸ்டி ஆக்டில் கேட்டேன் சார். ஓவராலாக டோட்டல் பண்ணி சொன்னீங்கனாலும் தப்பு. பட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். ஸோ ராதிகா மேம் சொன்ன மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 174 செக்ஷன்ஸ். அதை இப்போ ஒரு நியூ செக்ஷன் கொண்டு வரணும்னா அவங்க 175 அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன போட போகிறோம் அது பார்ப்பாங்க. இப்போ ரிட்டர்ன் ரிலேட்டட்னா 37A கொண்டு வருவாங்க, 39A கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து பெனால்ட்டி ரிலேட்டட். ஸோ பெனால்ட்டியோட சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டி தான் பெனால்ட்டியோட சாப்டர். ஸோ அதனால 122A கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 122Aல என்ன சொல்கிறாங்கன்னா மிஷினரி ரிலேட்டட். ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின் இன் திஸ் ஆக்ட். ஸோ சாப்டரில் கிடையாது, செக்ஷன்ஸில் கிடையாது, சாப்டரில் கிடையாது, இந்த ஆக்ட்லேயும். ஸோ இந்த ஆக்டில் வந்து இந்த 122A வந்து ஓவர் ரைட் பண்ணுறாங்க. So notwithstanding, it's mean overwriting all the chapter, all the sections. Where any person who is engaged in manufacturing of goods. So யாருக்கு applicable? In case நீங்க ஒரு manufacturer இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது applicable. In respect of which any special procedure related to registration of machine has been notified under section 148. So 148 section பார்த்தீங்கன்னா it's for government to notify anything to the taxpayer and the register. So
as per section 148 டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, நோட்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க உங்க 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 ஃபேக்டரியில வந்து இந்த மாதிரி மிஷினரி வச்சீங்கன்னா நீங்க வந்து இங்கே சோ அண்ட் சோர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஸோ there will be a penalty of 1 lakh rupee. Is that clear, guys? ஸோ இன்கேஸ் நீங்க உங்க கிளைண்ட் யாராச்சும் மேனுஃபேக்சரர் கைஸ் இருந்தாங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மேபி ஆஃப்டர் ஜூலை ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியர் கட் பார்த்துக்கோங்க, எந்த மிஷினரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஏன்னா இன்கேஸ் உங்கள் கிளைண்ட் யாராச்சும் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மிஷின் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா அதுக்கு வெட்டியாக 1 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டணும். நம்ம ஃபீஸே வந்து 1000 ரூபா 2000 ரூபா தான் கொடுப்பாங்க. அதில் 1 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்ட சொன்னால் ஜோலியே முடிஞ்சுச்சு. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷனோ சர்க்குலரோ வரும்போது படிச்சுக்கோங்க. ஸோ அது எங்கே படிப்பீங்க? அது எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒரு நோட்டிஃபிகேஷனோ சர்க்குலோ ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்னா எங்கே ரிலீஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் எங்கே ரிலீஸ் ஆகும்? ஐ நோ சிபிஐசி போர்ட்டல் தான் சொல்லுங்க. தேங்க்யூ வெங்கட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து இ கெஜெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டட்னா ஜிஎஸ்டி வெப்சைட்டுக்கு வரும். பிஎஃப்இஎஸ்ஐ ரிலேட்டட்னா பிஎஃப்இஎஸ்ஐ வெப்சைட்டுக்கு போயிடும். தேங்க்யூ. ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டியில் 2 அமெண்ட்மெண்ட் தான். ஸோ ஹேவ் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே? ஸோ ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி 1 hour கொடுத்துருந்தீங்க. ஸோ 1 hourல இந்த டாபிக் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ண கிடச்சிருக்கா? தேங்க்யூ சத்யா சார், தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ வெங்கட் சார். ஸோ புதுசாக லேர்ன் பண்ணது என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அது கூட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ சிலம்பரசன் சார். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். ஃபைன். ஸோ அஜெண்டாவில் என்னென்ன காமிச்சேன் அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். லெட் மீ ஒன்ஸ் அகெயின் செக் இட். ஸோ இப்போ மெயின் அப்டேட் வந்து என் சைட்லேருந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் 5-in-1 கோர்ஸ் ரிலேட்டட். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ 5-in-1 கோர்ஸ் வந்து மண்டே நாளிலேருந்து 7 days லைவ் செஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நான் சில டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்ஸேஷன் ஃபீல்டோ அக்கௌண்ட் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் காஸ்ட் வந்து மினிமம் காஸ்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ லெட் செக் இட் அவுட். ஸோ 5-in-1 கோர்ஸ், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டிடிஎஸ், பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ. ஸோ போத் ரிலேட்டட் ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது குமார் சார் அது நான் செப்பரேட் வீடியோ யூடியூப்பில் போட்டுறேன். அது ஜஸ்ட் 5 to 10 minutes கண்டென்ட் தான் குமார் சார். ஸோ அதனால் யூடியூப்பில் போட்டுறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஐஜிஎஸ்டி மீன்ஸ் டேக்ஸ் அண்ட் லேபர் லா. ஸோ இது ரெண்டாக கம்பைன் பண்ணிட்டு தான் இந்த கோர்ஸ் கிடையாது, ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் கான்செப்ட் ரிலேட்டட். ஸோ லெட் மீ ஷேர் திஸ் ஸ்க்ரீன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இன்னையோட செஷன் முடிஞ்சு. ஸோ இது வந்து என் சைட்லேருந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை கவனிக்கலாம், இல்லைன்னா நாட் கம்பல்சரி. ஓகே. ஸோ 5-in-1s ஒன்று வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ, தென் டிடிஎஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இது 5 ரிலேட்டட் கான்செப்ட் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 7 days செஷன். ஸோ எல்லாத்துல வந்து கான்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங், கான்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங், கான்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ இப்போ கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னா கான்செப்டில் கிளியாரிட்டி இருக்கணும். ஆக்ட் ஒரு ரூல் என்ன சொல்கிறாங்க, பிஎஃப் ஆக்ட் யாருக்கு அப்ளிகபிள், அதில் 3 ஸ்கீம் இருக்குது. அந்த 3 ஸ்கீம் என்னது, அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் பிஎஃப் வேஜஸ். ஸோ பிஎஃப் வேஜஸ் நீங்கள் ஒரு நியூ எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் வந்திருக்காங்கன்னா ஸோ அவங்கள வந்து ஒரு பிஎஃப் போர்ட்டலில் ஆட் பண்ணும்போது பிஎஃப் வேஜஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிராஸ் சேலரி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 rupees உங்கள் கிராஸ் சேலரி. ஸோ இங்கே பிஎஃப் வேஜஸில் 20,000 போட்டுறாங்க. ஸோ 20,000 போட்டதுனால சில ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம் அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பென்ஷன் ரிலேட்டட் ஃபண்டில் அது வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். சத்யா சார் 8:30 ஈவினிங். அண்ட் பிஎஃப் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது, டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் என்னது, ஒரு நியூ எம்ப்ளாய் எப்படி ஜாயின் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, தென் ரிட்டர்ன் டியூ டேட். அண்ட் ஒன் மோர் இஷ்யூ, டிஎஸ்சி இஷ்யூ எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க? டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க? டைப் மீ இன் த சாட் பாக்ஸ். ஓகே. அதர் மெம்பர்ஸ்? ஜிஎஸ்டிலையோ, ட்ரேஸ் போர்ட்டல்லையோ, எம்சிஏ போர்ட்டல்லையோ டிஃப்ரெண்ட் போர்ட்டல் இருக்குது.
ஸோ எல்லா போர்ட்டலுக்கும் ஒரு ஆப் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ தட் உங்கள் டிஏசி ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். யா ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து லைவா ரிட்டர்ன் நான் காமிப்பேன். ஒரு கிளையண்ட்டோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அண்ட் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, அது நான் பிஎஃப்ல காமிச்சிடுவேன். இஎஸ்ஐலையும் சேம் ஆக்ட், ரூல், பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது, கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது, நியூ ஜாயினரில் எப்படி ஆட் பண்ணுறது, அது காமிச்சிடும். அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் லைவ் செஷன். ஸோ இஎஸ்ஐ இது ரிட்டர்ன் ஃபைலிங் நான் லைவாக காமிச்சிடுவேன். யா வில் ஹேவ் a recording also. Yeah, we will have the recording also that I will explain here. டிடிஎஸ்லையும் கான்செப்ட் ரிலேட்டட் டிடிஎஸ் என்ன, டேக்ஸ் ரேட் என்னது, ரெமிட் எப்படி பண்ணுறது, பேமெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, டிடிஎஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சேலரி நான் சேலரி அதை தெரியும். அதர் தென் தட் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இஸ் த ஸோ தட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங்கில் வந்து ஜஸ்ட் ஃபார்ம் 26QB ஃபார்ம் 26Q நான் சேலரி அது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஜஸ்ட் 7 days தான் ஒர்க்கிங். ஸோ 7 daysல நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இஸ் டிஃபிகல்ட். ஸோ தட்ஸ் வை ஒரு ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் யூ கேன் லேர்ன் யுவர் செல்ஃப். இன்கம் டேக்ஸ்லையும் இன்கம் டேக்ஸ் என்னது, ஃபினான்ஸ் ஆக்ட் என்னது, கேட்டகரி, ஓல்ட் டேக்ஸ், எக்ஸப்ஷன் அண்ட் டெடக்ஷன், இதுதான் இம்பார்ட்டன்ட். மிஸ் என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குது, ஏடிசிலேருந்து ஏடியூ வரைக்கும் என்னென்ன டெடக்ஷன் கிளைம் பண்ணலாம், 5 heads, தென் ஐடிஆர் ஃபார்ம்ஸ். ஸோ ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைலிங்கில் நான் 2 ரிட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒன்று ITR1, ITR4. ஆனால் அந்த ரிட்டர்ன் வந்து இப்போ ஃபைல் பண்ணுறது நாட் பாசிபிள். ஸோ தட் ஐ வில் டீச் யூ இன் ITRU. ஸோ ITRU மூலியமா நீங்கள் ITR1ஓ ITR4ஓ எப்படி ஃபைல் பண்ணுறது அது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்கம் டேக்ஸ்க்கு வந்து 2 நாள் எடுத்துருவோம். Now GST clarity, GST ஆக்ட்னா என்னது, செக்ஷன் என்னென்ன இருக்கு, எக்ஸெப்ஷன் என்னது, டாக்ஸபிள் குட்ஸ்னா என்னது, டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம், GST 1லேருந்து 11 வரைக்கும் என்ன டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரிட்டர்ன் எல்லா ரிட்டர்னுமே ஃபைல் பண்ணி காமிக்க முடியாது, ஆனால் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து லைவாக வந்து GST 1 அண்ட் GST 3B நான் காமிப்பேன். ஸோ GST 1 வந்து லைவாக காமிச்சிருவோம். GST 3B வந்து டைம் லிமிட் வந்து 15th அப்புறம் தான் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் மிஸ் ஒரு ப்ராக்டிக்கலாக காமிச்சிருவேன் எப்படி பண்ணுவாங்க, ஆனால் சப்மிட் பண்ண முடியாது. யா ஸோ இது 5 course, 7 days. ஸோ PF ESI 2 days, TDS 1 day, இன்கம் டேக்ஸ் 2 days, GST 2 days. ஸோ டோட்டல் 7 days. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1999 டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆல்ரெடி நாங்கள் வந்து இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ அதனால 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வெறும் ஜஸ்ட் 999 தான். ஸோ ஜஸ்ட் டெல் மீ மிஸ் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? பிஎஃப்ஓ, இஎஸ்ஐஓ, டிடிஎஸ்ஓ, இன்கம் டேக்ஸோ, ஜிஎஸ்டியோ ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? நோ சந்தீப் சார், இட் இஸ் இன் தமிழ் ஒன்லி. இங்கிலீஷ் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ தமிழில் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ 750, 300. ஓகே. ஸோ எல்லா ரிட்டர்னுமே ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ த அமௌண்ட் இஸ் மிஸ் டெஃபினெட்லி ஒரு இப்போ பிஎஃப் இஎஸ்ஐ ஃபைல் பண்ணணும்னா 1000 to 2000 சார்ஜ் பண்ணிடலாம். டிடிஎஸ்னா 1000 rupees சார்ஜ் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ்னாலும் ITR யூக்கு போனீங்கன்னா பிஸ்னஸ் கேஸ்க்கு 1000 சார்ஜ் பண்ணலாம். ஜிஎஸ்டி ரிட்டர்னும் 500லேருந்து 1000 சார்ஜ் பண்ணலாம். மிஸ் நான் வந்து வெறும் 1000 தான் சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் கான்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து 10x கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரிட்டர்ன் கூட ஒரு நல்லபடியாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் இறங்கும் போது வந்து நீங்கள் அந்த ஒரு ரிட்டர்னுக்கே வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டே 1000 rupeesக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி ஆயிடுவீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸ் கிடைக்கும் போது அது கன்சல்ட் மிஸ் பர் மந்த் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ 10xக்கு மேலே தான் ஆயிரும். ஸோ ஒரு ரிட்டர்ன் கூட நீங்கள் நல்லபடியாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு வந்து வந்துடும். ஸோ நாளையிலேருந்து இன்னைக்கு 4th. ஸோ நாளையிலேருந்து 8:30 to 10 o'clock வந்து டைமிங் இருக்கும். டெய்லி 1.5 மணி நேரம். அண்ட் சப்போர்ட் என்னென்ன கிடைக்கும்னா February மந்தில் ரெக்கார்டிங் ஃபுல்லாக February மந்தில் உங்களுக்கு கிடச்சிடும். March 1st வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ March 1st வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் அப்போ வந்து ரேட்டு சேமாக இருக்காது. டெஃபினெட்லி அப்போ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனாலே முடிஞ்சால் இப்போ ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாச்சும் காண்டாக்ட் நம்பர் வேணும், என் பர்சனல் நம்பர் இருந்தால் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் நம்பர் வேணும்னா இது என் பிஸ்னஸ் நம்பர். யா ஸோ தீஸ் ஆர் த 2 things. தீஸ் ஆர் த திங்ஸ் விச் தாட் டு ஷேர் வித் யூ. அண்ட் இன்கேஸ் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஸோ லிங்க்கு கொடுத்துட்றேன். நீங்கள் பே பண்ணிவிட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆட் யூ இன் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ லெட் மீ ஜஸ்ட் காப்பி திஸ் லிங்க். ஸோ திஸ் இஸ் த லிங்க் கைஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணோன்னே எனக்கு டீட்டெயில் வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு ஹை மெசேஜ் அனுப்பிட்டு குரூப் கிரியேட் பண்ணி செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கே தான் மற்ற டீட்டெயில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்டோ இல்லைன்னா
பட்ஜெட் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பட் திங்க் லைக் தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சில பேர் அக்கௌண்டன்ட் இருந்தீங்கன்னு நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா மீன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிஸ்னஸ். நாட் பிஸ்னஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ 2012 வந்து நான் சைடு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதோ, அப்போ வந்து சர்வீஸ் டேக்ஸும் வேட் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 2020 8 இயர்ஸ் எனக்கு எடுத்துருச்சு மீன்ஸ் ஃபுல் ஃப்ளஜ்ஜாக வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இஃப் யூ ஸ்டார்ட் அர்லி தென் இட்ஸ் அ கிரேட் ஐடியா. மீன்ஸ் இந்த சைடு இன்கம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தால் அந்த சைடு இன்கம் வந்து மெயின் இன்கம்மாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பியூவராக உங்கள் கன்சல்டன்சி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திங்க் லைக் தட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன் சர்வீஸ் பிஸ்னஸ். யா, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யா, 999 இஸ் எ ஃபைனல் காஸ்ட் சார். ஸோ ஆக்சுவலி 1999 டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் 50% டிஸ்கவுண்ட்டோட 999 தான் காஸ்ட். யா, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் வி ஆர் குட் டு க்ளோஸ். ஸோ தேங்க்யூ. 20 மெம்பர்ஸ் இன்னும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் டில் த எண்ட். இன்னொரு ரிக்வெஸ்ட், நம்ம யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் நிறையா வீடியோஸ் போடுவோம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். யூடியூப் தமிழ் இங்கிலீஷ். ஸோ நம்ம யாதவ் பாலாஜி டேக்ஸ் எஜுபனர் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று இங்கிலீஷும் ஒன்று தமிழ். ஸோ இது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இன்ஃபார்ம் வால் செஷன் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நோ சந்தீப் சார், வி ஆர் டூயிங் இன் தமிழ் ஓன்லி. யா, தேங்க்யூ. ஸோ யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் 5-in-1 கோர்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இங்கே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு டீட்டெயில் வந்துடும். அந்த டீட்டெயில் வந்தோடனே நான் உங்களுக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிட்டு வாட்ஸ்அப் குரூப், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யா, சிலம்பஸ் தான் சார். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம். கேட்குறீங்களா? தேங்க்யூ சார், இந்த செஷனை கண்டக்ட் பண்ணதுக்கு. சார் இப்போ இதில் வந்து நீங்கள் நம்ம 2010 அந்த இதில் வந்து நம்ம 10,000 அப்புறம் 25,000 வந்து கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து 2010க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 கட்ட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 கழிச்சு மீதி 5 கட்ட முடியுமா, இல்ல அது டோட்டலாவே 15 தான் கட்டணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, எப்படிங்க சார் அது? இல்ல மிஸ் அப் டு 10,000 அப் டு 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க பே பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகேங்க சார், அது ஒன்று தான் எனக்கு டவுட்டு. சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னொரு டவுட்டு. நம்ம ஒரு கிளைண்ட் ஒன்று இப்போ சேலரி ஐடி ஒன்று அப்டேட் இருக்கா வந்துச்சுங்க சார். ஓகே. அதுல என்னன்னா வந்து அவங்களோட ஏஎஸ் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்கிரீன் போடுறேன் பாருங்க, அந்த இது காமிக்குது. அவங்க வந்து சேலரி பர்சன் அவருக்கு வந்து வேற எதுவும் இன்கம் கிடையாது. ஆனா கிரெடிட் கார்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை லோன் எடுத்து லோன் கட்டி அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அவரோட டோட்டல் சேலரி பாத்தீங்கன்னா 9 lakhs அந்த மாதிரி தான் வருது. பட் அவர் வந்து அந்த லோன் எடுத்து கட்டினது கிட்டத்தட்ட 13 lakhs மாதிரி காமிக்குது. அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, நான் 3 to 4 lakhs தான் சார் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இந்த இதுல இந்த மாதிரி காமிக்குது. இப்ப இதுக்கு நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது நம்ம அந்த இது எதுவும் சொல்லணுமா சார், நம்ம ரிப்ளை எதுவும் பண்ணணுமா, எப்படிங்க சார், என்ன எது? ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம எங்கேயுமே வந்து கிரெடிட் கார்டு ரிலேட்டட் காமிக்க மாட்டோம். ஸோ இப்போ அவர் வந்து உறுதியாக சொல்றாரு 4 lakhs 5 lakhs தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸெப்டட், டிஸ்அக்ரி, பார்ட்லி இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட், ஸோ அந்த ஆப்ஷன்ல நீங்க போய் கிளிக் பண்ணலாம். ஸோ அவர் சொல்றது 4 லட்சம் தான் பண்ணியிருக்கேன், ஸோ பார்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணிடு. அது அது நம்ம கம்பல்சரி அதை வந்து ரிப்ளை பண்ணணுமாங்க சார், ஃபீட்பேக் கொடுக்கணுமா இல்ல விட்டுறலாமாங்க சார்? இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அண்ட் பார்ட்டி சொல்றாரு ஃபுல்லா 13 lakhs நான் ஒன்றும் பண்ணல, ஸோ பெட்டர் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம்.
ரெஸ்பான்ஸ் அதாவது பார்ட்லி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு போயிடலாம். போட்டுக்கலாம், போட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஆனா சப்மிட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கிளையண்ட்டை கேட்டுக்கோங்க. ஒரு தடவை மெயில் ஓகே. செக் பண்ண சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இங்க வர்றது 99% கரெக்ட்டா தான் இருக்கும். ஸோ பார்ட்டியோட மந்த்லி அவங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பெர் மந்த் வந்து எவ்வளோ எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, அது ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். பட் இது வந்து நமக்கு எந்த விதத்துல இன்கம் கிடையாது. ஸோ வந்து இதை நம்ம ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் மட்டும்தான் ஆமா. இல்லைங்களாங்க சார்? ஸோ ஜஸ்ட் ஓகே. நீங்க இங்க அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பார்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அப்படி சொல்லி சப்மிட் பண்ணிருங்க. திருப்பி சப்மிட் உங்களுக்கு நோட்டீஸ் விட்டு உங்க சேலரி இவ்வளோ தான் இருக்கு. எவ்வளோ எப்படி செலவு பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்டா, நீங்க அப்போ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெண்ட்டை வாங்கி செலவு பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வாங்கி இப்படி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது லோன் வாங்கியிருக்கேன். இவனுக்காண்டி லோன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொன்று தவறும் நடக்கும் இல்லைங்க சார். இப்போ எப்படி ஷேர் மார்க்கெட்ல வந்து நமக்கு வாங்குறது விற்கிறதுன்னு டோட்டலா கால்குலேட் பண்ணி டோட்டலா காமிக்கலையா 20 lakhs 25 lakhs அந்த மாதிரி